கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பின்பவு கால்பந்து கிளப் சார்பில் 42வது மாவட்ட மற்றும் தேசிய அளவிலான பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான கிறிஸ்துமஸ் தின கால்பந்து போட்டி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் கால்பந்து போட்டியாட்டம் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த நடைபெற இருக்கின்றது. ஆண்கள், பெண்கள் மற்றும் அண்டர் 14 பாய்ஸ் கேட்டகரி என்ற 3 பிரிவுகளில் அண்டர் 14 பாய்ஸ் கேட்டகரியானது மாவட்ட அளவிலான போட்டியாட்டமாகவும், பெண்களுக்கான போட்டியாட்டமானது அகில இந்திய அளவிலான போட்டியாட்டமாகவும் நடைபெற இருக்கின்றது என்பதை ரசிகர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த போட்டியாட்டத்திற்கு நன்றிகளின் உள்ளத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை வணக்கம். 42 ஆண்டுகளாக பிம்போ கால்பந்து கழகம் சார்பாக நடைபெறும் இப்போட்டியினை தொடங்கி வைக்க வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பாஸ்டர்ஸுக்கும் மற்றும் இந்த கழகத்தினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இந்த மைதானத்தில் நடைபெறும் இந்த விளையாட்டு போட்டியானது ஒவ்வொரு வருடம் மாவட்ட, மாநில, உலக அளவில் பல வீரர்களை உருவாக்கிய பெருமைக்குரிய மைதானமாக இது திகழ்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாகர்கோவில் மாநகராட்சி துணை மேயர் மேரி பிரின்சி கதா விளையாட்டு போட்டியினை தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் 25க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. வெற்றி பெற்ற அணியினருக்கு சுழல் கோப்பையில் பெற்ற பரிசும் வழங்கப்பட்டன. பின்பவு கால்பந்து கிளப் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஸ்டார்ட் ஸ்கூல் மைதானத்தில் 2 நாள் நடைபெறும் 42வது மாவட்ட மற்றும் தேசிய அளவிலான பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான கிறிஸ்துமஸ் தின கால்பந்து போட்டி இன்று தொடங்கியது. இதனை நாகர்கோவில் மாநகராட்சி துணை மேயர் மேரி பிரின்சி லதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் 25க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடினார். 2 நாட்கள் நடந்த கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழல் கோப்பைகள், ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை பின்பவு கால்பந்து கிளப் தலைவர் பொறியாளர் பாரத் வில்சன், துணைத் தலைவர் இளங்கோ, செயலாளர் ஆல்பர்ட் ராஜ்குமார், செயலாளர் ஆல்பர்ட் ராஜ்குமார், பொருளாளர் ஜெகன், முன்னாள் அதிமுக நிர்வாகி செல்வின்குமார் உள்ளிட்டோர் வழங்கியவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதுகுறித்து பின்பவு கால்பந்து கிளப் தலைவர் பொறியாளர் பாரத் வில்சன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 42 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த கால்பந்து போட்டியை இந்த ஸ்டார்ட் பள்ளி மைதானத்தில் வெற்றிகரமாக நடத்தி வருகிறோம். இந்த வெற்றி பயணத்திற்கு காரணம் எங்கள் கிளப்பின் நிர்வாகிகளின் கடின உழைப்பும் ஒற்றுமையுமே காரணம். மேலும் எங்கள் கிளப் மூலம் ஏராளமான ஆண், பெண் வீரர்கள், வீராங்கனைகளை உருவாக்கி வருகிறோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், எங்களுக்கு தமிழக அரசு கால்பந்து விளையாட ஒரு மைதானமும் விளையாட்டு உபகரணங்களும் நிதி உதவியும் தேவைப்படுகிறது. துணை முதல்வர் பிம்போ கால்பந்து குழு சார்பாக கடந்த 41 வருடங்களாக நாங்கள் இந்த போட்டியாட்டத்தை நடத்தி வருகின்றோம். வருஷத்துக்கு 2 கால்பந்தாட்ட போட்டியாட்டம், ஒன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டும், இன்னொன்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டும் நாங்கள் நடத்தி வருகின்றோம். இப்போ இது 42 வருஷமாக நாங்கள் இதை நடத்துகிறோம். இந்த 42 வருஷ வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வருடங்கள் நாங்கள் இதை ஒரு ஆண்களுக்கான போட்டியாட்டமாக தான் நாங்கள் நடத்தினோம். கடந்த வருஷம் இதை ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான போட்டியாட்டமாக நாங்கள் மாற்றினோம். இந்த வருடம் ஆண்கள், பெண்கள் மற்றும் அண்டர் 14 பாய்ஸ் அப்படி 3 கேட்டகரியில் நாங்கள் நடத்துகின்றோம். இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் அண்டர் 14 பாய்ஸுக்கான போட்டியாட்டங்கள் மாவட்ட அளவிலான போட்டியாட்டமாக நடத்தப்படுகின்றது. பெண்களுக்கான ஆட்டமானது அகில இந்திய அளவிலான போட்டியாட்டமாக நடத்தப்படுகின்றது. இதில் பெண்களுக்கான போட்டியில் பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து 2 தலை சிறந்த அணிகள், அதாவது அவங்க இந்த பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மாநில அணியில் இடம்பெற்று விளையாடுகின்றார்கள். மற்றபடி இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள டீம்ஸ் விளையாடுது, அதாவது திருப்பூர், கோயம்புத்தூர், உடுமல்பேட், மதுரை. இப்படி இந்த ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான அணியில் வெற்றி பெறுகின்ற அணியினருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் 15,000 கேஷ், செகண்ட் ப்ரைஸ் 10,000 கொடுக்குறோம். கேர்ள்ஸ் அதாவது விமன் அதுக்கு பார்த்திங்கன்னா ரோலிங் ஷீல்டு, ரோலிங் கப், தென் மெடல்ஸ் அந்த மாதிரி.
ஒரு பாய்ஸுக்கு பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் ரோலிங் கப், ரோலிங் ஷீல்ட், தென் மெடல்ஸ் இப்படி கொடுக்குறோம். இந்த போட்டியாட்டங்களை நாங்கள் வந்து குமரி மாவட்டத்தில் எதுக்காக நாங்கள் நடத்தி வருகின்றோம் என்றால், இங்கே இருக்கின்ற விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அது மாதிரி விளையாட்டு வீரர்கள் சிறந்த விளையாட்டு வீரர்களாக வர வேண்டும் என்றால் நிறைய போட்டியாட்டங்கள் விளையாடி இருந்தால் தான் அந்த அனுபவம் மூலமாக தான் அவங்களால நல்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து ஆண்களுக்கான போட்டியாட்டமாக நடத்தினோம். கடந்த வருஷம் வந்து லேடிஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்த காரணத்தினால லேடிஸ் மேட்சஸ் நடத்துகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதாவது பாய்ஸ் லெவல்லே நம்ம வந்து விளையாட்டு வீரர்களை, கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும், அவங்களுக்கு வந்து திறமை வளர்த்துக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற கான்செப்டில் நாங்கள் வந்து இப்போ பாய்ஸை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய கோரிக்கை தமிழக அரசுக்கு, இப்போ மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா செஸ்ஸு, நிறைய போட்டியாட்டங்கள், இப்போ இடைக்கு இந்த இன்டர்நேஷ்னல் பைக் ரேஸ் கூட நடத்துனாங்க. அப்படி நிறைய டிஃப்ரெண்ட் வியூவில் அவர் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், எங்களை மாதிரி கிளப், அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா தொடர்ந்து 41 வருஷம் சொல்கிறது எந்த ஒரு கிளப்பும் நடத்தியிருக்காது. நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இந்த மாதிரி கிளப்ஸ் எல்லாம் அவங்க வந்து கண்டுபிடிச்சி தேர்வு செய்து எங்களுக்குன்னு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வந்து இந்த ஒவ்வொரு டோர்னமெண்ட்ஸுக்கும் அலாட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி விளையாட்டு மைதானம் சொல்கிறது, நாங்கள் இப்போ ஹாஸ்டல் கிரவுண்டு வந்து நான்லாம் படித்தது இங்கே தான், இந்த ஸ்காட் ஸ்கூல் கிரவுண்டு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஸ்டேடியமும் இங்கே செட்டப் பண்ணால் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வந்து இங்கே கொண்டு வரலாம். அது ஒரு கோரிக்கையாக நாங்கள் பிம்போ குழு சார்பாக வைக்கின்றோம். பாரத் வில்சன், பிரசிடென்ட், பிம்போ ஃபுட்பால் குழு. மதுரை. ஓகே. நடைபெற்ற போட்டியில் சிறப்பாக